கேது பணம் தொடர்பான வருத்தத்தை மிக அதிகமாகவே உருவாக்கிய ஒரு காலம் இந்த ஒரு காலமாகத்தாங்க இருக்கும். ராகு கேது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உருவாக்கத்தான் செய்கிறது. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்துல பணம் தொடர்பான சில விஷயங்களை உருவாக்குவார். போய்கொண்டிருக்கக்கூடிய வேலைகள்ல சில சிக்கல்களை உருவாக்கி காட்டுவார். இதனால உங்களுக்கு வேலைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். அதனால போதுமான அளவுக்கு பணமும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் கிடைக்காமல் இருக்கும். நீங்க வாங்கிய கடனையும் வாங்கிய சில நபரிடம் வாங்கிய பணத்தை கூட உங்களால கொடுக்க முடியாத ஒரு நிலைமை கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். திடீரென்று உடல்நிலைகள் சரியில்லாமல் போகும். முதுகு வலி ஏற்படுவது, காய்ச்சல் ஏற்படுவது, டைபாய்டு ஏற்படுவது போன்ற சில விதமான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்துல உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். இது தொடர்பான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள உருவாகி அதுவும் பணத்தை உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா மாற்றி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அது உங்களுடைய கையில் தங்காமல் போயிருக்கும். ஆனா ஏன் தங்காம போனது, எதனால தங்காம போனது அப்படின்னு ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். போக போகத்தான் அது அனைத்தையுமே நீங்க தெரிந்து கொள்வீங்க. உங்களுடைய வாழ்க்கையில சேமிப்பு செய்ய நினைத்தாலுமே எதிர்பாராத செலவுகள் உங்களுடைய கையை காலி செய்து கொண்டேதாங்க இருக்கும். நீங்க உங்களுக்குள்ள வாழ்க்கையில சேமித்து வைக்கணும், வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு நீங்க எவ்வளவோ விஷயங்களை செய்து கொண்டிருப்பீங்க. ஆனா அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத செலவுகளை உங்களுடைய கையை விட்டு காலி செய்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு நிலைமை தாங்க உங்களுடைய மனதளவில் மிகவும் உங்களை பாதித்து கொண்டே இருக்கும். ஏன் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம உங்களுக்குள்ள சில பாதிப்பையும் நிச்சயமா ஏற்படுத்தி இருக்குங்க. என்ன செஞ்சாலுமே பணங்கிறது உங்களுடைய கையில் தங்காம போயிருக்கும். இந்த ஒரு உணர்வும் உங்களுக்குள்ள ஆழமாக பதிந்திருக்கும். ஆழமாக பதிந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களுக்குள்ள உருவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். இந்த பண அழுத்தங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மற்ற பகுதிகளையும் பாதிக்க ஆரம்பித்திருக்கும். பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுக்குள்ள இன்னும் சின்ன சின்ன சிக்கல்களை நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்குங்க. திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த செலவுகள் உங்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை கையை விட்டு போக செய்திருக்கும். ஆரம்பத்தில் அந்த முக்கியமான விஷயங்கள் ஏன் ஏற்பட்டது, எதனால ஏற்பட்டது என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா போக போக அந்த முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. இந்த விஷயங்களில் எல்லாம் நம்ம ஈடுபடாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கும். இனிமே நம்ம இந்த ஒரு தவறை பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களை நீங்களே உணர்த்தி கொள்வீங்க. அந்த அளவுக்கு சில முக்கியமான மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க திட்டமிட்ட ஒரே ஒரு முதலீடு அல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு வாக்கு கொடுத்திருப்பீங்க. அந்த வாக்குதல்கள் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல வாய்ப்பு, இவை அனைத்துமே பணப்பற்றாக்குறையால தள்ளி போயிருக்கும். எதுவுமே உங்களுக்கு தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா உருவாக்கவும் செஞ்சிருக்கும். இன்னும் சில நேரங்கள்ல நீங்க சேமித்து வைத்திருந்த பணம் அவசர தேவைகளுக்காக செலவாகி இருக்கும். ஆனா அந்த ஒரு பணம் உங்களுக்கு திடீரென்று தேவைப்படும் பொழுது உங்களுடைய கையில் இல்லாமல் போயிருக்கும். இதனால நீங்க வெளியில கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்குள்ள உருவாகி இருக்கும். ஆரம்பத்தில் நீங்க கடன் வாங்குவது என்பது உங்களுக்கு புதிதாக இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தை ஓட்டணும் அப்படின்னா கடன் வாங்கித்தான் ஓட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கூட நீங்க வந்திருப்பீங்க. எனவே கடன் வாங்குவதை நீங்க உடனே தவிர்த்து கொள்ளுங்க. தவிர்த்து கொண்டால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். இல்லைன்னா நன்மைகள் என்பது நடக்காம உங்களுக்கு தேவைக்கு மீறிய செலவுகள் உருவாகி கொண்டேதாங்க இருக்கும். இது உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு நிரந்தர ஒரு பயத்தை நிச்சயமா உருவாக்கி இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில இனிமே நம்ம இந்த மாதிரி பணத்தை வாங்கி கொண்டேதான் இருக்கணுமா அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக உருவாகி இருக்கும். அதற்கான பதில்களும் கூட உங்களுக்குள்ள கிடைக்காமலும் இருந்திருக்கும். இந்த ஒரு நிலை தாங்க உங்களுடைய மனதில் மிகுந்த ஒரு குழப்பத்தையும் பயத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி இருக்கும். அதை ஏற்படுத்தி உங்களுக்குள்ள இன்னும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்களை ஆழ்த்தி கொண்டேதாங்க இருக்கும். இது எப்போது சரியாகும், நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்விகள் தொடர்ந்து உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். துரத்தி உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாக மாத்தி உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், இனிமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு முக்கியமான சில விஷயங்களையும் உங்களுக்குள்ள நிச்சயமா கேள்வி கேட்க வைத்திருக்கோங்க. இந்த ஒரு பயத்தால் நீங்கள் சில தவறான முடிவுகளையும் நீங்க எடுத்திருப்பீங்க. அவசரமாக கடன் வாங்குவது, யாரையாவது நம்பி பண விஷயங்கள்ல ஈடுபடுவது போன்றவை பின்னர் உங்களுக்கு மேலும் சிக்கல்களை உருவாக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமத்தாங்க இருக்கும். ஆனா போக போக இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து நம்ம ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சில சிக்கல்களை உங்களை நிச்சயமா உருவாக்கி அதை உங்களை பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா நிச்சயமா மாற்றவும் செஞ்சிருக்கோங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய உறவுகளிலும் உண்மை இல்லை என்பதை நீங்க புரிய ஆரம்பித்திருக்கும். நீங்க நம்பியவங்களை சிலர் உங்களுடைய பணம் இல்லைன்னா நலன் காரணமாக உங்களை பயன்படுத்தி இருப்பாங்க. இந்த ராகு கேது போலியான உறவுகளை உங்களுக்குள்ள வாழ்க்கையில கொண்டு வந்திருப்பாங்க. அது உண்மையையும் உங்களுக்குள்ள வெளிப்படுத்தி கொடுத்திருப்பாங்க. அந்த போலியான நபர்கள் யார், அவங்க எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கெடுதல்கள் பண்ணாங்க அப்படின்னு போக போக உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான சில நிகழ்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்தவும் செஞ்சிருப்பாங்க. இதனால நீங்க யாரை நம்புவது என்று
தெரியாம குழப்பத்திற்கு ஆளாகி இருப்பீங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி இருக்கும். இது வரைக்கும் இந்த ராகு கேது கொடுத்த சோதனை காலம் மிகவும் கடினமான காலமாக உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். பணம், உறவுகள், வேலை, மனநிலை எல்லா துறைகளிலும் உங்களுக்கு சோதனைக்கு மேல சோதனைகள் வந்து கொண்டேதாங்க இருந்தது. ஆனா இந்த சோதனைகள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது, உங்களை வலிமையான ஒரு நபராக மாற்றுவதற்காக என்பதை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த 4 நாட்களுக்குள் உங்களுக்கு முக்கியமான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு காலத்துல எதிர்பாராத செலவுகள் உங்களை தேடி வரும். அது மெதுவாக உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து அது இன்னமும் உங்களை அழகாக மாற்றவும் செய்யுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். நீங்க பணத்தை சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொள்வீங்க. இனிமே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவும் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். சிறிய அளவில் சேமிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த சிறிய அளவில் சேமிப்பு செய்து அதனை நீங்கள் பெரிய அளவில் மாற்றிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்குங்க. உங்களுடைய உடல்நிலை மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கவும் செய்யுங்கள். முன்பு இருந்த சோர்வு, மன அழுத்தம் எல்லாமே உங்களுக்கு குறைந்துவிடும். ஒரு சீரான நிலைக்கு கூட நீங்க வந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க பயந்த விஷயங்களையே இப்போது தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சண்டைகள், வாக்குவாதங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து இனிமே நீங்க வெளிவந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு பயம் தன்னம்பிக்கையாக உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையாக மாறி இனிமே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க தைரியமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க இந்த ஒரு நேரத்துல ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணி பாருங்க. இனிமே ராகு கேதுவினால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவே வராது. ஆனா இதை நீங்க மாதத்திற்கு ஒரு முறையிலாவது எப்படியாவது செய்து பாருங்கள். ராகு கேதுவினால் மட்டும் கிடையாது, இனிமே உங்களுக்கு சனி பகவான் எவராலும் பிரச்சனைகள் என்பது ஏற்படவே ஏற்படாதுங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? புதன்கிழமை நாட்கள் அல்லது சனிக்கிழமை நாட்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அன்று விநாயகர் அல்லது நாகராஜர் கோவிலுக்கு சென்று விடுங்கள். சென்று விளக்கு ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி கொள்ளுங்கள். விளக்கை ஏற்றி நீங்க ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஓம் ராகவே நம மற்றும் ஓம் கேதவே நம என்று ஜெபித்து கொண்டு அதற்கப்புறம் இந்த ஜெபித்து கொண்டு இதனை நீங்கள் 21 முறைகள் அல்லது 108 முறைகள் வரை ராகு கேதுவை நினைத்து இத்தனை தடவைகள் நீங்கள் கூறிவிடுங்கள். இது உங்களுடைய மனதிற்குள் ஒரு மன அமைதியையும் ஒரு நிதி நிலைத்தன்மையையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவையும் நிச்சயமா உருவாக்கவும் செய்யுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமா உருவாகவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனிமே தெளிவாக மாறும். உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது இனிமே தெளிவாக மாறி தெளிவான முடிவுகளை உங்களை எடுக்க வைக்கும். தெளிவான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய மாற்றத்தையும் தேடி வந்து கொடுக்குங்க. உங்களுக்குள்ள புரிதல் என்பது இனிமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உறவுகள் மெதுவாக சரியாகிவிடும். சரியாகி நல்ல நல்ல விஷயங்களுக்கு நீங்க மாறி விடுவீங்க. உங்களுடைய துணையுடன் நீங்க நல்ல புரிதலுடன் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துடன் வாழ்க்கை ஒரு அமைதியான நிலைமைக்கு நிச்சயமா செல்ல ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய குடும்பமும் இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுவீங்க. சேர்த்து வைத்து இது வரைக்கும் நீங்க அளித்த ஒரு வாழ்க்கையை தான் இது வரைக்கும் நீங்க வாழ்ந்திருப்பீங்க. சொத்து சுகமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்க அளித்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு நீங்க நகர்ந்துட்டு வாங்குவீங்க, சொத்து வாங்கி போடுவீங்க, சொந்தமான வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் அடிக்க போகிறது. நீங்க சம்பாதிப்பதையும் சேமிப்பதையும் சரியாக நீங்க சமநிலைப்படுத்த கத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்குங்க. நான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வரேன் என்ற ஒரு புதிய உணர்வு உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு புதிய ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தவும் செய்யுங்க. இது வெறும் உணர்வு மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய உண்மையான ஒரு மாற்றத்தின் ஆரம்பமாக இருக்கும். இந்த ஆரம்பம் உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது. போக போக இதனை பத்தி நீங்க புரிந்து கொள்வீங்க. நீங்க மெதுவாக ஆனால் நிச்சயமாக முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இது
இதுவரைக்கும் இருந்த சோதனைகள் இனிமே பலனாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் நிலையான ஒரு அமைதியான மற்றும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு பாதைக்கும் நகரத் தொடங்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலன்களை கொடுத்தது என்பதை மட்டும் நீங்கள் கூறிவிடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த 4 நாட்களுக்குள் உங்களுக்கு முக்கியமான ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு காலத்துல எதிர்பாராத செலவுகள் உங்களை தேடி வரும். அது மெதுவாக உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள்ளேயும் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து அது இன்னமும் உங்களை அழகாக மாற்றவும் செய்யுங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்கும். நீங்க பணத்தை சரியாக நிர்வகிக்க கற்றுக்கொள்வீங்க. இனிமே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவும் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்க ஆரம்பிக்கும். சிறிய அளவில் சேமிப்பு செய்யக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்குள்ள உருவாகும். அந்த சிறிய அளவில் சேமிப்பு செய்து அதனை நீங்கள் பெரிய அளவில் மாற்றிக்கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்குங்க. உங்களுடைய உடல்நிலை மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கவும் செய்யுங்கள். முன்பு இருந்த சோர்வு, மன அழுத்தம் எல்லாமே உங்களுக்கு குறைந்துவிடும். ஒரு சீரான நிலைக்கு கூட நீங்க வந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமா நடக்க ஆரம்பிக்குங்க. நீங்க பயந்த விஷயங்களையே இப்போது தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு சண்டைகள், வாக்குவாதங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து இனிமே நீங்க வெளிவந்து விடுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு பயம் தன்னம்பிக்கையாக உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். தன்னம்பிக்கையாக மாறி இனிமே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க தைரியமான முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ராகு கேதுவுக்கு நீங்க இந்த ஒரு நேரத்துல ஒரே ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணி பாருங்க. இனிமே ராகு கேதுவினால் எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரவே வராது. ஆனா இதை நீங்க மாதத்திற்கு ஒரு முறையிலாவது எப்படியாவது செய்து பாருங்கள். ராகு கேதுவினால் மட்டும் கிடையாது, இனிமே உங்களுக்கு சனி பகவான் எவராலும் பிரச்சனைகள் என்பது ஏற்படவே ஏற்படாதுங்க. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? புதன்கிழமை நாட்கள் அல்லது சனிக்கிழமை நாட்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அன்று விநாயகர் அல்லது நாகராஜர் கோவிலுக்கு சென்று விடுங்கள். சென்று விளக்கு ஒரே ஒரு விளக்கை மட்டும் ஏற்றி கொள்ளுங்கள். விளக்கை ஏற்றி நீங்க ராகுவுக்கும் கேதுவுக்கும் ஓம் ராகவே நம மற்றும் ஓம் கேதவே நம என்று ஜெபித்து கொண்டு அதற்கப்புறம் இந்த ஜெபித்து கொண்டு இதனை நீங்கள் 21 முறைகள் அல்லது 108 முறைகள் வரை ராகு கேதுவை நினைத்து இத்தனை தடவைகள் நீங்கள் கூறிவிடுங்கள். இது உங்களுடைய மனதிற்குள் ஒரு மன அமைதியையும் ஒரு நிதி நிலைத்தன்மையையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன செய்யணும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவையும் நிச்சயமா உருவாக்கவும் செய்யுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் என்பது நிச்சயமா உருவாகவும் ஆரம்பிக்குங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இனிமே தெளிவாக மாறும். உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அது இனிமே தெளிவாக மாறி தெளிவான முடிவுகளை உங்களை எடுக்க வைக்கும். தெளிவான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெரிய பெரிய மாற்றத்தையும் தேடி வந்து கொடுக்குங்க. உங்களுக்குள்ள புரிதல் என்பது இனிமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உறவுகள் மெதுவாக சரியாகிவிடும். சரியாகி நல்ல நல்ல விஷயங்களுக்கு நீங்க மாறி விடுவீங்க. உங்களுடைய துணையுடன் நீங்க நல்ல புரிதலுடன் வாழ ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய குடும்பத்துடன் வாழ்க்கை ஒரு அமைதியான நிலைமைக்கு நிச்சயமா செல்ல ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய குடும்பமும் இனிமே நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துவிடும். இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுவீங்க. சேர்த்து வைத்து இது வரைக்கும் நீங்க அளித்த ஒரு வாழ்க்கையை தான் இது வரைக்கும் நீங்க வாழ்ந்திருப்பீங்க. சொத்து சுகமாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளுக்கு முன்னாடி நீங்க அளித்திருப்பீங்க. ஆனா இனிமே வரக்கூடிய நாட்கள்ல போதுமான அளவுக்கு நீங்க நகர்ந்துட்டு வாங்குவீங்க, சொத்து வாங்கி போடுவீங்க, சொந்தமான வீடு வாங்குவீங்க, நிலம் வாங்குவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் அடிக்க போகிறது. நீங்க சம்பாதிப்பதையும் சேமிப்பதையும் சரியாக நீங்க சமநிலைப்படுத்த கத்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மாற்றமாக இருக்குங்க. நான் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் வெளியே வரேன் என்ற ஒரு புதிய உணர்வு உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு புதிய ஒரு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தவும் செய்யுங்க. இது வெறும் உணர்வு மட்டும் கிடையாது, உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய உண்மையான ஒரு மாற்றத்தின் ஆரம்பமாக இருக்கும். இந்த ஆரம்பம் உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே தெரியாது. போக போக இதனை பத்தி நீங்க புரிந்து கொள்வீங்க. நீங்க மெதுவாக ஆனால் நிச்சயமாக முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். இது
இதுவரைக்கும் இருந்த சோதனைகள் இனிமே பலனாக உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையும் நிலையான ஒரு அமைதியான மற்றும் முன்னேற்றம் நிறைந்த ஒரு பாதைக்கும் நகரத் தொடங்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில பொறுமையாக நடக்கும். நடந்ததுக்கு அப்புறம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பலன்களை கொடுத்தது என்பதை மட்டும் நீங்கள் கூறிவிடுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப்